ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ரோஹித் சர்மாவை. கடந்த சீசனில் தான் வந்து ரோஹிட்டை வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் ஃபீல்டிங் நிற்க வச்சார். தொடர்ந்து இன்சல்ட் பண்ணார். அது வந்து ஒரு மாதிரி போணுச்சு. பாண்டியாவுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. பட் இந்த சீசன்லையாச்சும் அதை வந்து மாற்றிக்குவார் அப்படின்னு பார்த்தா பாண்டியா வந்து மாற்றிக்கிற மாதிரியே வந்து தெரியலை. மும்பையும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து சரிவை தான் வந்து சந்திச்சிட்ருக்காங்க. தொடர்ந்து தோல்வி தான். 4 கேமில் பார்த்தீங்கன்னா மும்பை ஆடிருக்காங்க. அதில் வந்து 3 கேமில் வந்து தோற்றுருக்காங்க. ஒரு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஐபிஎல் அப்படிங்கிறது வேறு மாதிரி மாறிடுச்சு. எல்லா அணிகளுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கக்கூடிய 3 டீம்ஸ் எது அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 3 அணிகள் தான் இருக்காங்க. 4வது இடத்துல குஜராத் வந்திருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து 5 இடத்துக்கு பின்னாடி தான் வந்திருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லா டீம்ஸ்லையுமே நல்லா ஆடுறாங்க. யங் பிளேயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் இந்திய வீரர்களை லிஸ்ட் ஏ போட்டிகள் ஆடக்கூடிய வீரர்கள் எடுத்து 2-3 வருஷம் தங்களுடைய ஃப்ரான்ச்சைஸில் வச்சுருந்து அவங்கள நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அதனால் யார் வேணாலும் வந்து ஜெயிக்கலாம். நிலமை அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு கேமில் மும்பை வந்து 4 போட்டியில் ஆடி 1ல் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 1லேயும் அவங்க ஜெயிச்சது வந்து யார் கூட ஜெயிச்சாங்கன்னா கேகேஆர் கூட வந்து ஜெயித்தாங்க. கேகேஆர் வந்து நடப்பு சாம்பியனு. கேகேஆர்கிட்டே நல்ல பேட்டிங் லைனப் வந்துருக்கு. அவங்கள வந்து அதிகமான ரன்கள் ஸ்கோர் பண்ண விடாமல் மும்பை ஜெயித்தாங்க. அப்படிப்பட்ட கேகேஆர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 4 கேமில் ஆடிருக்காங்க, 2ல் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு அவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட வந்து ஆடினாங்க. ஹைதராபாத்தை 120 ரன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணாங்க. அப்போ வந்து சன்ரைசர்ஸ் வந்து பயங்கரமான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. 250க்கு மேலே அதிக முறை அடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமை 120க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு மேட்ச்சில் ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் குறையுது. ஏன்னா ஆப்போனண்ட் வந்து நல்லா ஆடிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து ஒரு மேட்ச்சும் வந்து முக்கியம். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த முதல் ஒரு 7-8 போட்டிங்கிறது முக்கியம். அதில் அதிகமான வெற்றிகள் எந்த டீம் வந்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வந்து மும்பை கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து வெற்றியை வந்து தவற விட்டுருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மாவை இந்த கேமில் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு 5 முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. மும்பைக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. தோனி என்ன சொல்கிறாருன்னா, நான் வீல் சேரில் போகிற வரைக்கும் சிஎஸ்கே கூட தான் இருப்பேங்கிறாரு. அந்தளவுக்கு அவருக்கு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ரோஹிட்டை வந்து மும்பை ஃப்ரான்ச்சைஸ் ஒரு யங் பிளேயரை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ஆடுறாரு, ஆடலை, அவரை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாங்க. இப்போ என்னென்னா அவரை இம்பாக்ட் பிளேயர்லேருந்து தூக்கி பிளேயிங் 11லேருந்து ரோஹித் சர்மா வந்து தூக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. சரி, ஓகே, பிளேயிங் 11ல் தூக்குனாங்க, அது இருக்கட்டும். இப்போ ரோஹித் சர்மா கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியன் டீமுக்கு அவர் வந்து தோனிக்கு பிறகு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அவரை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணலாம். அதையும் வந்து பண்ணலை. ஏன்னா பிரேக் டைமில் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிரவுண்டுக்கு வந்திருப்பார். டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே ரோஹித் பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டியா கண்டுக்காமல் போயிருப்பார். அப்போ வந்து பிளேயிங் 11லேயும் ரோஹிட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு சீனியராக கூட வந்து மதிக்கலை. அவர் என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டார். ஹார்திக் பாண்டியா அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்காரு. இதனால் வந்து ரொம்பவே உடஞ்சி போன ரோஹித் சர்மா வந்து ரொம்ப வெக்ஸாக இருப்பார். அதாவது இந்த அளவுக்கு மோசமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியாக்கிட்டே இனிமேல் வரக்கூடிய எந்த மேட்ச்லேயும் வந்து நான் ஆடலை, ஸோ நீயே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோ, நான் ஜஸ்ட்டு சும்மா டம்மியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கிட்ட மேட்ச் முடிஞ்சு ரோஹித் சர்மா அவருடைய கோவத்தை வந்து காமிச்சிருக்கார். ஸோ பாண்டியா சொல்கிறது வந்து பாண்டியா பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நியாயமே வந்து கிடையாது. நன்றி.